வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் சாப்பிடும் சில உணவுகள் மருந்து போல நம்ம உடலுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு தான் சர்க்கரைவள்ளி கிழங்கு. பலரும் இதை வெறும் கார்போஹைட்ரேட் நினைத்து இந்த கிழங்கை ஒதுக்கி விடுறாங்க. ஆனால் உண்மையில் இந்த கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற பல முக்கியமான சத்துக்கள் இதில் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்டா உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் கட்டாயம் சாப்பிட வேண்டும், யார் அளவாக சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், தவறான முறையில் சாப்பிட்டால் என்ன ஆபத்துகள் நேரிடும், எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு பல பெயர்கள் உண்டு. ஒன்று சாகா வரம் தரக்கூடிய கிழங்கு, ஆயுளை நீட்டிக்கக்கூடிய கிழங்கு அப்படின்னு பல பெயர்கள் இருக்குது. ஆமாங்க, சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம உணவில் எடுக்க எடுக்க நம்மளுடைய ஆயுள் காலம் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேக வைத்த சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதனால தான் இது ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு பல ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகிறார்கள். சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்தலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உடல்ல விட்டமின் ஏ ஆக மாறுகிறது. இதனால கண் பார்வை, இரவுல தெளிவான ஒரு பார்வை, மாலை கண் நோய், கண் உலர்ச்சி, வயது காரணமாக ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. முக்கியமா குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்குமே ஒரு சிறந்த உணவாக சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் எல்லாருமே அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ இருக்குது. ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கக்கூடியது. இதனால அடிக்கடி சளி, காய்ச்சல், தொற்று போன்றவற்றையே எதிர்த்து கொள்ள உடலுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும், நல்ல குடல் பாக்டீரியாக்களை ஆதரிக்கிறதுக்கும், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியா இருக்குது. குடல் ஆரோக்கியம்ங்கிறது நல்ல ஒரு விஷயம். ஸோ குடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஸோ குடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நான்காவது நன்மை என்னன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சரியான அளவில் வேக வைத்த சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றது சிலருக்கு ரத்த சர்க்கரையை திடீரென உயர்வதா தடுக்கிறதுக்கு பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கலாம். ஆனால் அளவா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஐந்தாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், நார்ச்சத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து ஆறாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்குதும். இதனால அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் குறையும், ஜங்க் ஃபுட் ஆசைகள் குறையும். இதனால உடல் எடையை ஈஸியாக கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டயட்டில் சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு கலோரிகள் ரொம்பவுமே குறைவான ஒரு உணவு. ஸோ அதனால் நம்ம கலோரிகள் அதிகமாக சாப்பிடும்போது தானே உடல் எடை அதிகரிக்குது. ஸோ கலோரிகள் குறைந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற போது உடல் எடையை எளிமையாக குறைக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது சர்க்கரைவள்ளி கிழங்கு.
அடுத்து 7வது நன்மை, தோல் அழகா ஆதரிக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. சர்க்கரைவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் சி இதெல்லாம் இருக்குது. இது தோல் செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் கொலாஜனை உருவாக்குறதுக்கும் பயன்படுது. சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா நம்ம உடலுக்கு கண்டிப்பா நம்மளுடைய சருமத்தை நம்ம ஈரப்பதத்துடன் பாதுகாக்கணும் அப்படின்னா கொலாஜன் ரொம்பவே முக்கியம். முக்கியமா 60 வயதிற்கு மேலனா நம்மளுடைய முகங்கள்ல முகச்சுருக்கங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தாமதப்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. முகச்சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு, தாமதப்படுத்துறதுக்கு, முதுமையை தள்ளி போடும் வழக்கம் சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு இருக்குது. அடுத்து 8வது நன்மை, மூளையோடைய செயல்பாடை ஆதரிக்கிறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் நினைவாற்றல், மூளை வந்து ஆரோக்கியமாக செயல்படும். ஸோ வயதானவர்கள் கண்டிப்பாக சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கிறனுங்க. ஏன்னா வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அந்த நினைவாற்றல் வந்து குறைஞ்சி இருக்கும். அதை வந்து ஈடுகட்டி நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் மூளையை சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 9வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, தசை மற்றும் எலும்புகள் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவாக சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் இது எல்லாமே தசையோடைய செயல்பாடுக்கும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் உடலுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கும் பயன்படுது. ஸோ உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொண்டது சர்க்கரைவள்ளி கிழங்கு. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயதானாலும் இளமையா தக்க வைக்கிறதுக்கு, முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால செல்கள் வந்து பாதுகாக்கப்படுது. வயது முதிர்வு தொடர்பான மாற்றங்களை மெதுவாக்குறதுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கை எப்படி சாப்பிடலாம், எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை சாப்பிட்றதுக்கான சிறந்த முறை அப்படின்னா, ஆவியில் வேக வைத்து சிறிதளவு மிளகுத்தூள், ஜீரகத்தூள், எலுமிச்சை சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இப்படி சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடலுக்கு முழுமையான சத்துக்கள் வந்து கிடைக்கும். எண்ணெயில் பொரித்தோ வரித்தோ சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்லாம்னா, காலை உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாள் முழுக்க எனர்ஜியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, புத்துணர்ச்சியாக செயல்படுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு காலை உணவில் சர்க்கரைவள்ளி கிழங்கை எடுத்துக்கிறங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த டைமில் நீங்கள் இதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், உடற்பயிற்சிக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டால் தான் உங்கள் உடலுக்கு இதன் பல நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் அளவாக சாப்பிடணும், சர்க்கரை நோயாளிகள் ரொம்பவுமே அளவாக எடுத்துக்கிறங்க. சிறுநீரக நோய் இருக்கிறவங்க சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா பொட்டாசியம் கட்டுப்பாடு அவங்களுக்கு தேவைப்படும். இதில் பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிலேட் கற்கள் வரலாறு இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது ரொம்ப. ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரைவள்ளி கிழங்கு சாப்பிடலாம்னா, பொதுவாக 100 முதல் 150 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நடுத்தர அளவிலான சர்க்கரைவள்ளி கிழங்கு மட்டும் சாப்பிட்டாலே போதும். அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நண்பர்களே, சர்க்கரைவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு சுவையான மற்றும் சத்தான உணவுங்க. ஸோ இன்னுமே உங்களுடைய உணவில் சர்க்கரைவள்ளி கிழங்க எடுத்துக்கிறங்க. சாகா வரத்தை பெறுங்க. ஸோ பலவிதமான நோய்களுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் சர்க்கரைவள்ளி கிழங்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் உணவில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சர்க்கரைவள்ளியை பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.